நான் உரத்த குரலில் ஆண்டவரிடம் மன்றாடுகிறேன். அவர் தமது திருமலையிலிருந்து எனக்கு பதிலளிப்பார். திருப்பாடல்கள் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இந்திய இறைவார்த்தையோடு டாக் வித் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் ஷீபா ஜான். இறையாசிரியருடன் சந்தோஷமா இருக்கிறேன். நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆண்டவரிடம் நாம் ஏறெடுக்கின்ற வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், மன்றாட்டுக்கள் ஒருபோதும் வீணாகாது என்ற நம்பிக்கையோடு காத்திருப்போம். அவர் தமது திருமலையிலிருந்து நமக்கு பதிலளிப்பார். திருவிவிலியம் எழுதுதல் நாள் 57. விடுதலை பயணம் 24ஆம் அதிகாரம் எழுதி முடிச்சாச்சு. உடன்படிக்கை, சீனாய் மலை மேல் மோசே என்ற 2 தலைப்புகளிலே அதிகாரம் முழுவதும் கொடுக்கப்பட்டுள்ளது. சற்றலசுவோம் வாருங்கள். ஆண்டவர் மோசேயிடம், ஆரோன், நாதாபு, அபிகு ஆகியோருடனும் இஸ்ரேலின் 70 பெரியோர்களுடனும் ஆண்டவரிடமாய் ஏறி வாருங்கள். தொலையில் நின்று தொழுது கொள்ளுங்கள். மோசே மட்டும் ஆண்டவர் அருகில் வரலாம், ஏனையோர் அருகில் வரலாகாது. மக்கள் அவரோடு மலை மேலேறி வரக்கூடாது என்று கூறினார். எனவே மோசே மக்களிடம் வந்து ஆண்டவர் சொன்ன அனைத்து வார்த்தைகளையும் விதிமுறைகளையும் அறிவித்தார். மக்கள் அனைவரும் ஒரே குரலாக ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம் என்று விடையளித்தனர். மோசே ஆண்டவரின் வாக்குகள் அனைத்தையும் எழுதி வைத்தார். அதிகாலையில் அவர் எழுந்து மலையடிவாரத்தில் ஒரு பலிபீடத்தையும் இஸ்ரேலின் 12 குலங்களுக்காக 12 தூண்களையும் எழுப்பினார். அவர் இஸ்ரேல் மக்களின் இளைஞர்களை அனுப்பி வைக்க அவர்களும் ஆண்டவருக்கு எரிபலிகள் செலுத்தினர். மாடுகளை நல்லுறவு பலிகளாகவும் ஆண்டவருக்கு பலியிட்டனர். மோசே இரத்தத்தில் ஒரு பாதியை எடுத்து கலங்களில் விட்டு வைத்தான். மறுபாதியை பலிபீடத்தின் மேல் தெளித்தான். அவர் உடன்படிக்கையின் ஏட்டை எடுத்து மக்கள் காதுகளில் கேட்கும்படி வாசித்தான். அவர்கள் ஆண்டவர் கூறிய அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்தி கீழ்ப்படிந்திருப்போம் என்றனர். அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து மக்கள் மேல் தெளித்து, இவ்வனைத்து வார்த்தைக்கும் இணங்க ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இதோ என்றார். பின்னர் மோசே, ஆரோன், நாதாபு, அபிகு ஆகியோரும் இஸ்ரேலின் 70 பெரியோர்களும் மேலேறி சென்று இஸ்ரேலின் கடவுளை கண்டார்கள். அவர் பாதங்களின் கீழுள்ள தளம் நீல மணிக்கல் இழைத்த வேலைப்பாடு போன்றும் தெள்ளிய வான்வெளி போன்றும் இருந்தது. இஸ்ரேல் மக்களின் தலைவர்கள் மேல் அவர் கை வைக்கவில்லை. அவர்கள் கடவுளை கண்டனர், உண்டு குடித்தனர். ஆண்டவர் மோசேயை நோக்கி, என்னிடம் மலை மேல் ஏறி வந்து இங்கேயே இரு. அவர்களுக்கு கற்பிக்க நான் எழுதியுள்ள சட்டத்திட்டங்கள் அளிப்பேன் என்றார். மோசே தம் துணையாளர் யோசுவாவுடன் எழுந்து சென்றார். பின் மோசே கடவுளின் மலை மேல் ஏறி செல்கையில் அவர் பெரியோர்களை நோக்கி, நாங்கள் உங்களிடம் திரும்பி வரும் வரை நீங்கள் இவ்விடத்திலேயே எங்களுக்காக காத்திருங்கள். இதோ ஆரோனும் கூரும் உங்களோடு இருக்கிறார்கள். வழக்கு ஏதும் இருப்பவன் அவர்களை அணுகட்டும் என்றார். பின்னர் மோசே மலை மேலேறி செல்ல ஒரு மேகம் மலையை மூடிற்று. ஆண்டவரின் மாட்சி சீனாய் மலை மேல் தங்கிற்று. மேகம் மலையை 6 நாட்களாக மூடியிருந்தது. 7ஆம் நாள் அவர் மேகத்தின் நடுவில் நின்று மோசேயை அழைத்தார். மலை உச்சியில் ஆண்டவரது மாட்சியின் காட்சி பற்றி ஏறியும் நெருப்பு போன்று இஸ்ரேல் மக்களின் கண்களுக்கு தெரிந்தது. மோசே மேகத்தின் இடையே புகுந்து மலை மேல் ஏறி சென்றார். மோசே மலையில் 40 பகலும் 40 இரவும் தங்கியிருந்தார். இவ்வாறு விடுதலை பயணம் 24ஆம் அதிகாரம் நிறைவு பெறுகிறது. மேலும் என்ன நடக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இறையோடு உறவாட எங்களோடு இருங்க. மீண்டும் சந்திப்போம். அன்புடன் உங்கள் ஷீபா ஜான்.